உலகநாயகன் கமல்ஹாசன் இன்று வரை உத்வேகம் குறையாமல் படங்களில் நடித்தும் தயாரித்தும் வருகிறார். தற்போது தொடர்ந்து அவரது படங்கள் வரவுள்ளன. இது ரசிகர்களுக்கு விருந்துதான். 35 ஆண்டுகளுக்கு பிறகு 6 மாத இடைவெளியில் 3 படங்கள் வெளியாக உள்ளது. நாகஸ்வின் இயக்கத்தில் கல்கி 2998 AD படத்தில் கமல் முக்கிய கேரக்டரில் நடித்துள்ளார். இது ஜூன் 27இல் ரிலீஸ் ஆகிறது. தொடர்ந்து இதே மாதத்தில் இந்தியன் 2 படத்தையும் வெளியிட திட்டமிட்டார்கள். ஆனால் இப்போது அது ஜூலைக்கு செல்கிறது. அடுத்ததாக மணிரத்னம் கமல்ஹாசன் கூட்டணியில் உருவாகி வரும் படம் தக் லைஃப். இந்த படமும் இந்த ஆண்டே வெளிவருவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் 6 மாதத்திற்குள் கமலின் 3 படங்கள் வெளிவருவது மிகப்பெரிய விஷயம். இது 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவரது திரையுலக வாழ்வில் நடக்காத ஒரு நிகழ்வு. 1989இல் 3 படங்கள் 6 மாதங்களுக்குள் வந்தன. மலையாளத்தில் சங்கையன், தமிழில் வெற்றி விழா, தெலுங்கில் இந்திரடோ சந்திரடோ என்ற படங்கள் 89இன் பிற்பகுதியில்தான் வெளிவந்தன. இது கமலுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமைந்தது. அதே ஒரு அற்புதமான அனுபவம் தற்போது 2024இல் வரவுள்ளதால் ரசிகர்கள் உற்சாகத்துடன் உள்ளனர். பாக்ஸ் ஆஃபீஸில் 3 படங்களும் பட்டையை கிளப்பும் என்பது உறுதி. கமல் கல்கி 2998 AD மற்றும் இந்தியன் 2 படத்தை முடித்துவிட்டார். அதேபோல தக் லைஃப் படத்தின் ஷூட்டிங் தற்போது டெல்லியில் நடந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை குறிப்பிட்ட தேதிகளுக்குள் படம் ரிலீஸ் ஆகி இந்த அதிசயம் நடந்தால் அது தமிழ் சினிமா உலகிற்கு ஆரோக்கியமான விஷயம்தான்.